ப்ரொஃபஸர். இந்தியா இந்த யோகத்துறையை முதன்முறையாக உலகிற்கு ஒரு கொடையாக கொடுத்திருக்கிற இந்த நேரத்திலே உலகத்தினுடைய மக்கள் தொகையில் பார்க்கும் பொழுது ஏறக்குறைய 230 கோடி மக்கள் இந்த யோக பயிற்சிகளை செய்கிறார்கள். இந்தியாவை பொறுத்தவரை 145 கோடி மக்களில் 75 கோடி மக்கள் ஏதாவது ஒரு உடற்பயிற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே வேளையிலே 15 கோடி மக்கள் யோகாவை பயிற்சிகளாக மேற்கொண்டிருக்கிறார்கள். அந்த விதத்தில் இன்னும் ஏறக்குறைய 70 கோடி மக்கள் எந்த ஒரு யோக பயிற்சிகளையோ அல்லது உடற்பயிற்சிகளையோ செய்யாமல் இருக்கக்கூடிய நிலையிலே அவர்களும் இந்த துறையில், விளையாட்டுத் துறையில், உடற்பயிற்சி துறையில், யோகத்துறையில் ஈடுபடுவார்களே. ஆனால் 2047ஆம் ஆண்டு நாம் எதிர்பார்க்கக்கூடிய உலகத்தினுடைய மிக வல்லரசு நாடாக இந்தியா ஒளி பெற வேண்டும், விளங்க வேண்டும், செழிக்க வேண்டும், வளமாக இந்தியா இருக்க வேண்டும் என்று சொன்னால் யோகா தன்னாலான பணிகளை செய்யும். அனைவரும் இந்த யோக பயிற்சிகளை செய்ய வேண்டும், சரிவிகித உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த உலகத்திற்கே இந்தியா ஒரு முன் உதாரணமாக இருப்பதற்கு யோகா மிக பயனுள்ளதாக இருக்கும். இன்று யோகா போட்டிகள் சிறம்பட நடைபெற்றது. இதில் நிறைய சிறப்பம்சம் என்னென்னா, அவங்கவுங்க ஆசனா இஷ்டப்பட்ட ஆசனா செய்யலாம் அப்படிங்கிற ஒரு கோட்பாடு கொண்டு வந்தோம். அது மட்டும் இல்லை, முதல் பரிசு ஒரு நபருக்கு மட்டுமல்ல, பல முதல் பரிசுகள், பல 2ஆம் பரிசுகள், பல 3ஆம் பரிசுகள், பார்ட்டிசிபெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஆறுதல் பரிசுகள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே பார்ட்டிசிபெண்ட்ஸ்க்கு யோகா போட்டியில் கொடுத்துருக்கோம். இது எதற்காக பண்ணுறோம் அப்படின்னா, யோகாவுக்கு வரணும், அவர்களும் யோகா செய்யணும், யோகாவை ஸ்ப்ரெட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பெரிய சிந்தனையில் நற்சிந்தனை வட்டமும் குளோபல் ஸ்கூல் ஆஃப் யோகாவும் இணைந்து நடத்தின ஒரு வெற்றிகரமான ப்ரோக்ராம். கிட்டத்தட்ட ஒரு 450க்கு மேலே பார்ட்டிசிபெண்ட்ஸ் வந்திருக்காங்க. தமிழ்நாட்டில் பல பகுதிகளிலேருந்து வந்து கலந்துருக்காங்க. தமிழ்நாடு மட்டுமல்ல, கர்நாடகா ஸ்டேட்லேருந்தும் வந்திருக்காங்க. இது மிகப்பெரிய வெற்றியை சமர்ப்பித்த அனைத்து நபர்களுக்கும் நன்றி. என்னோட நேம் கணேஷ், குளோபல் ஸ்கூல் ஆஃப் யோகானுடைய ஃபவுண்டர். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஒரு 11 வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த தமிழ்நாடு யோகா திருவிழா அப்படிங்கிறத, அதாவது எங்களுடைய சொந்த முயற்சியில் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பாண்டிச்சேரியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கவர்மெண்ட்டே எடுத்து நடத்துகிறாங்க. ஸோ அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டிலையும் நம்ம கவர்மெண்ட்டே எடுத்து இதை நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த முயற்சி எடுத்து பண்ணிகிட்ருக்கோம். ஒவ்வொரு வருஷமும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து இங்கே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்ருக்காங்க. இதில் வந்து யோகா கலைஞர்கள் விருதுகள் நாங்கள் கொடுக்குறோம். அதுமாதிரி யோகாவில் பார்ட்டிசிபேட் பண்ணவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவார்டு கொடுக்குறோம். நம்ம யோகா கிரேட் எக்ஸாம் எழுதின பசங்களுக்கு வந்து விருதுகளை கொடுக்குறோம். ஸோ இதன் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா யோகா வந்து ஒரு ப்ரொமோட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இது பண்ணுறோம். நம்ம இதன் மூலமாக நிறைய மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி யோகா கற்றுக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ அதுக்காக இந்த முயற்சி எடுத்திருக்கோம். தொடர்ந்து 11 வருஷமாக அதை வெற்றிகரமாக பண்ணிகிட்ருக்கோம். இந்த ப்ரோக்ராமுக்கு வந்து பார்த்திங்கன்னா குளோபல் ஸ்கூல் ஆஃப் யோகா வந்து நிறைய விஷயங்களை பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி நற்சிந்தனை வட்டம், யூனிவர்சல் யோகா ட்ரஸ்ட், யோகா கிளப் மற்றும் நிறைய ஸ்பான்சர்ஸ் வந்து நிறைய எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. மேலும் இதை ஒவ்வொரு வருஷமும் சிறந்து பண்ணணும், நிறைய பேர் வந்து எங்களை ஊக்குவிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறோம். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ப்ரோக்ராமுக்கு வந்து நிறைய மக்களுக்கு தெரியாமல் இருக்குது. ஸோ இந்த மீடியா மூலமாக நிறைய பேருக்கு தெரிஞ்சால் எங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். ரொம்ப நன்றி இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்து. வணக்கங்கள். என்னுடைய பேர் அப்துல் ரஹ்மான். மேங்க்ரூவ் ஃபவுண்டேஷன் ஆஃப் இந்தியா என்ற அறக்கட்டளையிலிருந்து நான் இங்கே உங்களுக்கு பேட்டி அளிக்கின்றேன். எங்களுடைய அறக்கட்டளையின் நோக்கம் சதுப்பு நிலத்தை பாதுகாப்பது எப்படி, அதன் விழிப்புணர்வுகளை அங்கிருக்கக்கூடிய மக்களுக்கும் அதனுடைய வாழ்வாதாரங்களுக்கும் ஏற்படக்கூடிய விஷயங்களை இங்கு நான் உங்களுக்கு தொகுக்கவிருக்கிறேன். அதே சமயங்களில் இங்கு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கும் அங்கிருக்கக்கூடிய மாணவிகளுக்கும் வாழ்க்கை திறன் பயிற்சியை மேம்படுத்துவது எப்படி, அதன் உள்நோக்கங்கள் என்ன, மலையாட்டி மரங்களின் முக்கியத்துவம் என்ன, அதனுடைய மண் வளத்தின் தன்மை என்ன, அதனுடைய வாழ்வாதாரங்கள் என்ன என்ற தெரிந்த ஒப்பந்தங்களை நாங்கள் தெளிவுபடுத்துகிறோம். பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் உரையாடுகின்றோம். அதே சமயங்களில் கடந்த வாரம் எங்களுடைய நிறுவனத்துக்கு தமிழ்நாடு சாம்பியன் அவார்டு 2023-24 என்ற மிகப்பெரிய விருதை தமிழ்நாடு அரசு
திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் மாவட்ட கலெக்டர் மிஸ்டர் பிரபு சங்கர் அவர்கள் தலைமையில் எங்களுக்கு வழங்கப்பட்டது. அதன் தலைமையில் இருக்கக்கூடிய கார்ப்பரேட் நிறுவனங்களையும் அதை சுற்றியுள்ள நிறுவனங்களையும் ஒத்துழைப்போடு அலையாத்தி காடு மரங்களை விரிவுபடுத்துவதற்கு உண்டான முயற்சிகள் எடுத்துக்கொள்கிறோம். இதில் மக்களின் ஒத்துழைப்பு மிகவும் அவசியமாக இருக்கின்றது. அதே சமயங்களில் மக்களை ஊக்குவிப்பதற்காக பெண்களின் உத்திரர்களை முன்னிறுத்துவதற்காக இந்த அமூர் பிக்கல்ஸ் என்ற ப்ராடக்டை நாங்கள் விழிப்புணர்வுக்காக எடுத்துக் கொண்டு வந்திருக்கிறோம். இதன் அடிப்படையில் நோக்கம் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காகவும் அவர்களை உத்வேகப்படுத்துவதற்காகவும் இந்த நெசசரியான நிர்வாக சிறப்புகளை நாங்கள் எடுத்துரைத்திருக்கிறோம். இதை ஒத்துழைக்குமாறு அன்புடன் சுற்றுச்சூழல் மக்களுடைய மக்களை நாங்கள் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. Good evening. This is Abdul Rahman from Mangrove Foundation of India, Secretary. For the past 25 years, we are restoring the mangrove restoration projects in eco-control system in Pulicat Lake. And apart from this, several species and rehabilitations happening in Palavai Garden, and it's making the livelihood option sustainability for the past 25 years. Last 2022, we have got Wetland Champion Award for our founder Mr. Neeraj Shah. And this year from Tamil Nadu government, 2023-24, we have got a State Champion Award. This discussions and the travel escalated from the last 15 years and the efforts made by our founder Mr. Neeraj Shah for this mangrove restoration and livelihood for the entire fishery families, which makes them happier and make them for the livelihood for the shelters. Apart from this, we are doing Amur pickles for the past 1.5 years, which is empowering the women in Palavai district, and we are promoting mangrove foundations in sustainability for the plantations, saplings. Apart from that, we are promoting marriage bags, jute bags, complimentary bags, and other requirements for the occasions. We are doing the mentorship programs for government school colleges to empowering the students for their career guidance. More than 100 schools were initiated for the past 2 years to make their life achievement for their right path and right decision. I once again thank for their life career and career guidance to make them to understand the career guidance in terms of what is the next level of studies to make them implementation in their life career. Whereas we are empowering the fishery families, especially mentoring their career guidance, make their business promotion to make their entrepreneurship programs. We are educating the peoples of livelihoods, sustainability, and we want to involve with more NGOs, corporate companies from the upcoming year. Thank you so much.